மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் தொடர்பாக நிறைய பதிவுகள் நம்ம போட்டிருக்கிறோம். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா இந்த HbA1c லெவல் குறையவே இல்லைன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதுல நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, ஒரு முறை நமக்கு வந்து சுகர் இருக்கு, இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டா குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இல்ல ஏற்கனவே நான் வந்து மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், சித்த மருந்துகள் மூலம் இதை குறைக்கலாமா, இல்ல இப்போதான் பார்டர்லைன் டயபிட்டிஸ் இருக்கு, இப்போ நான் சித்தா மெடிசன்ஸ் எடுத்து குறைச்சிக்கலாமா, இல்ல இது வரைக்கும் நான் மருந்தே சாப்பிடலங்க, இப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறேன், 2 வருஷமா சுகர் இருந்துச்சு, நான் வந்து டயட் எக்ஸசைஸ் இப்படியே கண்ட்ரோல் பண்ணலான்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், இப்போ நான் வந்து சர்க்கரை நோய்க்கு சித்தா மருந்துகள் வந்து நான் எடுக்கிறேன், சோ இதை எப்படிங்க நம்ம வந்து சரி செய்யலாம் அப்படின்னா, நிறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக், இதை கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணா நல்ல ரிசல்ட் இருக்கும். என்னன்னு பார்த்தோம்னா, கண்டிப்பாக மாதம் ஒரு முறை பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். 3 மாதத்துக்கு ஒரு முறை HbA1c லெவல் நிச்சயமாக செக் பண்றது அவசியம். ஆரம்ப காலகட்டத்துல நம்ம மெடிசன், நம்முடைய மருந்தும் சரி, நம்ம சாப்பிட்ற உணவும் உடற்பயிற்சியும் எந்த அளவுக்கு நம்ம பாடியில ரெஸ்பான்ஸ் இருக்குன்றத தெரியணும். ஒரு சிலர் வந்து 1 வருடத்திற்கு மேலாக பார்த்தோம்னா சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணாமலே இதே மெடிசனை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்படி கிடையாது. குறைந்தபட்சம் 4 மாதங்களுக்கு ஒரு முறையாவது பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி நம்ம மருந்துகள் எடுத்தோம்னா நல்லாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லலாம். இதுல முக்கியமாக நீங்க என்ன மருந்துகள் எடுத்திருந்தாலும் சரி, இல்ல இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சித்தா மெடிசின்ஸ் எடுக்க போறேன், சித்தா மெடிசின்ஸ்ல இருந்து நம்ம வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கொண்டு வந்து இந்த சுகர் லெவலை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக நிறைய வழிமுறைகள் இருக்கு. இதுல ஒரு மெடிசன் அப்படின்னு சொன்னோம்னா, இது வந்து ஒரு காயகற்ப மருந்து அப்படின்னு சொல்லலாம். அதாவது திரிதோட சமனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தி நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து அது குறைக்கக்கூடியது முக்கியமான ஒரு மருந்து. இது வந்து பெரும்பாலும் நம்ம வந்து இந்த மெடிசனை எடுக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும், பிளட் பிரஷர் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதயத்துல நமக்கு வந்து இந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ்ல பிளாக்கேஜ் இருக்குங்க, அத்ரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷனோ, இல்ல ஹார்ட்ல வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஃபேட் டெபாசிட்டை வந்து சரி பண்ணணும் அப்படின்னாலோ நமக்கு இந்த மெடிசனை வந்து தாராளமா எடுத்துக்கலாம். முக்கியமாக லிவர் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம், கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு, ஸோ நிறைய ஆல்கஹால் எடுத்து எனக்கு கல்லீரல் பாதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவங்களோ, பித்தப்பையில கற்கள் இருக்கு, பித்தம் அதிகமாகி எனக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கு, இல்ல நமக்கு வந்து லிவர் சிர்ஹோசிஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது நம்ம இந்த மெடிசன்ஸை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம். இது திரிதோட சமனி. இதற்கு இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம பிளட் சுகர் லெவலை நல்லாவே குறைக்க ஆரம்பிக்குது. இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அமுக்ரா. அமுக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நமக்கு பொதுவாகவே நரம்புகளை வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். பல நோய்களுக்கு பயன்படுது. இதுல முக்கியமாக அமுக்ரா சேருது. அடுத்ததாக பார்த்தோம்னா கொன்றை மரப்பட்டை. இந்த கொன்றை அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கும், எக்ஸ்ட்ராவா நமக்கு வந்து அதிகமா இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவல், ஃபேட்டி லிவர், இதை சரி பண்றதுக்கும் நமக்கு வந்து கொன்றை பட்டை பயன்படுது. ஸோ கொன்றை பட்டை இதுல வந்து சேருது. அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தோம்னா இதுல சேரக்கூடிய அடுத்த மருந்து கருஞ்சீரகம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகமான கொழுப்பை வந்து வெளியேற்றக்கூடியது இந்த கருஞ்சீரகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா கோஷ்டம் சேருது. இந்த கோஷ்டம் சொல்ற மூலிகை பல நோய்களுக்கும், முக்கியமாக நம்ம ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைப்பதற்கு நமக்கு கோஷ்டம் பயன்படுது. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு மூலிகை இது வந்து லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டைன்னு சொல்லும் பொழுது இது ஒரு மசாலா பொருளா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர, சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் பல நோய்களை வந்து நமக்கு குணமாக்குவதற்கு இந்த லவங்கப்பட்டை பயன்படுது. அதுக்கப்புறம் தாலிசப்பத்திரி. இந்த மூலிகையுமே நமக்கு கபத்தை வெளியேற்றக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பல பிரச்சனைகள் நமக்கு வந்து உடல்ல இருந்தாலும் அந்த 3 தோடங்களையும் வெளியேற்றுவதற்கு நமக்கு தாலிசப்பத்திரி பயன்படுது. அடுத்தது மாசிக்காய். மாசிக்காய்ன்னு சொல்லும் பொழுது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை வெளியேற்றும், தோற்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் இந்த மாசிக்காய் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் திரிதோட சமனி அப்படின்னு சொல்றோம். பொதுவாகவே இந்த மாசிக்காய் பொடியை மட்டுமே நம்ம வந்து தனியா தண்ணீர்ல கலந்து குடிச்சிட்டு வந்தாலே நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையோட அளவு நமக்கு குறைய ஆரம்பிக்கும்.
தொடர்ந்து இந்த மூலிகைகள் எல்லாமே சம அளவு சேர்த்து அந்த மெடிசனை எடுத்துக்கணும். சோ இத மருந்தாக, அதாவது பொடியாக எடுத்து நம்ம டெய்லி காலையில வெந்நீர்ல கலந்து காலை நேரத்துல நம்ம குடிக்கலாம். சோ காலையில வெந்நீர்ல கலந்து குடிக்க நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை அளவு குறையும். டைஜஷன் தொடர்பான பிரச்சனைகள், சரியா செரிமானம் ஆகல அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோ மேல் வயிற்றிலேயே நமக்கு நிக்குது, அடிக்கடி புளித்த ஏப்பம் வருது, இது சரி செய்யறதுக்கும் நமக்கு இந்த திரிதோட சமனி சூரணம் பயன்படுது. தொடர்ந்து இந்த திரிதோட சமனியை நம்ம பயன்படுத்தும் போது ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும். சோ இப்ப நான் வந்து ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ்ல இருக்கேன், எனக்கு வந்து பார்டர் லைன் டயபெட்டிஸ் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாராளமாக இந்த ஒரு மெடிசனையே வந்து நம்ம கரெக்டா 2 வேளையோ இல்ல 3 வேளையோ, அதுக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிளட் சுகரை பொறுத்து நம்ம சாப்பிடும்போது அதிகமான நமக்கு இருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் குணமாவதற்கும் அதிகமான பிளட் சுகர் லெவல் குறையறதுக்கும் இந்த சூரணம் நமக்கு பயன்படுது. இதை தாண்டி கால்கள்ல ஒரு மதமதப்பு இருக்கு, கால் பகுதியில வந்து சின்னதா அல்சர் மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு, இதை சரி செய்யணும்னா நமக்கு மத்தன் தைலம் வந்து பயன்படுது. ஸோ மத்தன் தைலம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, கால் பாதங்கள் ஏதாவது சின்னதா ஒரு வலிகள் இருந்தாலோ, ஒரு சின்ன புண்கள் மாதிரி ஏதாவது இருந்தாலோ, இல்ல வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருந்தாலோ இந்த மத்தன் தைலம் நமக்கு பயன்படுது. ஸோ உடல்ல எங்க புண்கள் இருந்தாலும் பயன்படும். முக்கியமா இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வரக்கூடிய டயபெட்டிக் ஃபுட், கால் பாத எரிச்சலை சரி செய்யறதுக்கு நமக்கு மத்தன் தைலம் இதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ சர்க்கரை நோய் இருந்ததுன்னா நிச்சயமாக ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம மெடிசன் ஸ்டார்ட் பண்ணும்போது மாதம் ஒரு முறை கண்டிப்பாக நம்ம வந்து பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ணணும். மறக்காம 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம HbA1c பார்க்கணும். சோ இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மருந்துகள் எடுத்து ஒரு மாதம், அதாவது 3 மாதம் மருந்து எடுத்து அடுத்த 4-5 மாதத்திலேயே நமக்கு வந்து முழுவதுமாக சர்க்கரை அளவு நமக்கு குறைஞ்சி ஒரு நார்மலான ஒரு பிளட் சுகர் லெவல் வந்திருக்கும். நிறைய பேர் இந்த மெடிசனை பயன்படுத்தி நல்லாவே பிளட் சுகர் லெவல் குறைந்து இன்னைக்கு நார்மலாவே இருக்காங்க. சோ இந்த பதிவுல சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெடிசனை பயன்படுத்தி பாருங்க, கண்டிப்பா நமக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.